ஹாய் ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பிட்ட வீடியோ வந்து நம்ம எப்படி நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய எக்ஸ்பென்ஷன் மேனேஜருக்கு கொடுக்குறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த ஒர்க்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பென்ட்ரைவ் வச்சுருக்கணும். ஸோ அந்த பென்ட்ரைவ்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்லாட்டில் நீங்கள் எப்பயும் போகிற உங்களோட கீபோர்டுடைய பென்ட்ரைவ் ஸ்லாட்டில் போட்டுட்டு அதில் உங்களுக்கு யூஎஸ்பி டிவைஸ் வந்து கனெக்டடான்றது காமிக்கும். ஒன்ஸ் கனெக்டட் ஆகிட்ட அப்புறமா நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பேன்ஷனுக்கு போங்க. அதில் எக்ஸ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய அந்த டீட்டெயில்ஸை வந்து அது என்ன பண்ணும், அது கொடுக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி எனக்கு இருக்குது, பட் என்னையும் நான் உங்களுக்கு மறுபடியும் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த info.n27 அப்படின்ற அந்த குறிப்பிட்ட ஃபைல் நேமில் தான் அது என்ன ஆகும், சேவ் ஆகும். உங்களோட யூஎஸ்பி பென்ட்ரைவில் தான் அது சேவ் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த பென்ட்ரைவில் சேவ் ஆனது அந்த ஃபைலை நீங்கள் உங்களோட சிஸ்டம்க்கு போய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சிஸ்டமில் போட்ட அப்புறமா உங்களுக்கு இப்போ நான் இதில் காமிக்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட ஃபைல் வந்து உங்களோட இதில் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு உங்களுடைய மாடல் நம்பரோடு அது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குன்னு ஒரு சில ஐடி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்னோட எக்ஸ்பென்ஷன் மேனேஜரை நீங்கள் வந்து சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறமா டார்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்களே, அந்த டார்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆல்ரெடி நான் வச்சுருக்க ஃபைல், அதனால் அது காமிக்குது. ஸோ நீங்கள் போட்ட உடனே அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுடைய டிவைஸ் ஐடி கரெக்டாக இதுக்குள்ளே லிங்க் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டால் டார்கெட், இந்த டார்கெட் கரெக்டாக உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் நேமோடு அங்கே வந்துடும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேளை SX920 இல்லை 720ன்ற மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷன்ஸ் தான் நீங்கள் அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த எக்ஸ்பென்ஷன் மேனேஜர் அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 920 720 எதில் சப்போர்ட் ஆகும்னா லேட்டஸ்ட்டாக மாடல் வந்திருக்க 2.11 அப்படின்ற அந்த இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். நீங்கள் அது பண்ணாமல் 2.10 பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது காமிக்காது, சரிங்களா? தேங்க்யூ.